ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாங்களும் எப்படி இருக்கீங்க? இது வெனஸ்டே நைட் நான் ஒரு ட்ரெஸ் ஷாப் போயிருந்தேன். எனக்கு ஒரு குர்த்தி வாங்கின மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன ஃபங்க்ஷன். அதுக்காக போனப்போ கடையில் உள்ள கிளிப்பிங்ஸ் தான் இது. இங்கே பாருங்கள், அழகழகாக குர்த்திஸ் எல்லாம் தொங்க விட்டுருக்குறாங்க. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது வந்து தேர்ஸ்டே மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சட்னிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, மிளகா பொடி இவ்வளோ தான் இதில் சேர்த்துருக்குறேன். அப்படி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், தோசைக்காக தான் இது பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்காக லஞ்ச் ப்ரிப்பரேஷன். இது வந்து பீட்ரூட் பொரியல். இதில் வந்து உப்பு, பிளாக் பெப்பர் பவுடர் இவ்வளோ மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து சின்ன வெங்காயம் வெட்டி போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாமேன்ட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்துட்டேன், பீன்ஸு, அப்புறம் கேபேஜு இவ்வளோவும் போட்டு, கேப்சிகம் இல்லை, கேரட் இருந்துச்சு எடுக்கலை, இவ்வளவும் போட்டு, அப்புறம் வந்துட்டு இது ஒரு பழைய சாதம் தான், அதனால் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை இந்த சைடு ஸ்க்ராம்பிள் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் மசாலாவை போட்டுட்டேன். செம்ம தூக்கலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. நீங்களும் பண்ணி பாருங்கள். வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸில் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட ஃபைனல் அவுட்புட்டாக வரப்போகுது. ரொம்ப டேஸ்டியாக தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபைனல் அவுட்புட். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.